அன்பினர்களே, அமெரிக்காவும் ஈரானும் 60 நாள் பேச்சுவார்த்தையில் தொடர்ச்சியாக 2 தினங்களை கடந்த நிலையில் பேச்சுக்கள் பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் நடைபெற்று வருகின்றது. அதில் இன்னும் இடையூறு எதுவும் வரவில்லை. லெபனான் மீதான தாக்குதலும் தற்போது ஒரு சிறிய தாக்கல் தவிர பெருமளவான தாக்குதல் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் தனியாக நின்று தாக்குதல் தொடுக்கும் என்று இஸ்ரேலின் ஒரு செய்தி இன்று புதன்கிழமை வெளியாக இருக்கின்றது. இது பெரிய செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென்கிவிர் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சார்ந்து இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிடும் என்று, அதாவது ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிடும் என்று அமெரிக்கா நம்புவது மிகவும் அப்பாவித்தனமானது என்றும் பென்கிவிர் விமர்சித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி லட்சியம் மற்றும் இஸ்ரேல் அளிக்கும் நோக்கம் அப்படியே இருப்பதாகவும் அவர் வாதிடுகின்றார். இந்த நிலையில் அமெரிக்கா போன்ற ஒரு நட்பு நாடு எங்களை வற்புறுத்த முடியாது, நாங்கள் நினைத்தால் தனியாக ஈரானுக்கு எதிராக செயல்படுவோம் என்று தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல். ஈரானின் அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்காவின் சமரச போக்கை இஸ்ரேலிய அமைச்சர் ஏற்கவில்லை என்பதையும், ஈரானை தாக்குவதற்கு தன்னிச்சையாக செயல்படுவோம் என்றும் இஸ்ரேல் அதற்காக தயங்காது என்பதையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிடும் என்று நம்பும் அமெரிக்காவை மிகவும் அப்பாவியானது என்றும் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென்கிவிர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தெஹ்ரானுக்கு எதிராக இஸ்ரேல் தனித்து செயல்படும் என்றும் அவர் சூசகமாக தெரிவித்திருக்கின்றார். ஒரு நண்பனின் கட்டளையை பின்பற்றுமாறு இஸ்ரேலை எந்த சூழ்நிலைகளாலும் கட்டாயப்படுத்த முடியாது என்றும் அவர் கூறுகின்றார். லெபனான் விவகாரத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே நிலவும் பதற்றங்கள் மற்றும் நடைபெற்று வரும் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது அமெரிக்கா எங்கள் நட்பு நாடு, அது ஒரு பெரிய நாடு, அதற்காக அமெரிக்கா சொல்லுவதற்கு நாங்கள் கட்டுப்பட முடியாது என்றும், அவர் எந்த பெரிய நாடு என்றாலும் நாங்கள் அதற்கு அடிபணிய போவதில்லை என்றும் மிகப்பெரிய எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றான் அந்த அமைச்சர். ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிடும் என்று நம்பும் அமெரிக்காவை மிகவும் அப்பாவியானது என்றும் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் சாடியிருக்கின்றார். மேலும் தெஹ்ரானுக்கு எதிராக இஸ்ரேல் தனித்து செயல்படும் என்றும் அவர் சூசகமாக தெரிவித்திருக்கின்றார். ஒரு நண்பனின் கட்டளையை பின்பற்றுமாறு இஸ்ரேலை எந்த சூழ்நிலைகளிலும் கட்டாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். லெபனான் விவகாரத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே நிலவும் பதட்டங்கள் மற்றும் நடைபெற்று வரும் அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் அவரது இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளது. ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிடும் என்று அமெரிக்கா நம்பினால் அது மிகவும் அப்பாவியானது என்றும் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். தெஹ்ரானுக்கு எதிராக இஸ்ரேல் தனித்து செயல்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் சனல் 7க்கு அளித்த பேட்டியில் பென்கிவிர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானிகள் தங்கள் அணுசக்தி திட்டத்தை கைவிட்டு அதை ரத்து செய்து இஸ்ரேலை அளிக்கும் தங்கள் கனவுகளை கைவிடுவார்கள் என்று அமெரிக்கர்கள் நினைத்தால் அவர்கள் மிகவும் அப்பாவியானவர்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஈரானிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டு அதற்கு எதிராக தனித்து செயல்படுவது இஸ்ரேலின் பொறுப்பாகும். அந்த தீவிர அமைச்சன் ஒரு நண்பன் உண்மையிலேயே சிறந்தவராக இருந்தாலும் கூட அவருடைய கட்டளைகளுக்கு செயல்படுமாறு எந்த சூழ்நிலைகளிலும் இஸ்ரேலை கட்டாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு நீடித்த அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில் லெபனானில் டெல் அபீப் நடத்திய ராணுவ தாக்குதல் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சமீபத்தில் கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளன. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போரை தொடங்கின. இதை தொடர்ந்து மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க சொத்துக்களை குறிவைத்து தெஹ்ரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தியது. பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தின் கீழ் தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலைமையை தான் இந்த அமைச்சன், ஒரு மிகப்பெரிய இனவாத அமைச்சன், இந்த கருத்தை தெரிவித்திருப்பது அமெரிக்காவிலும் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ச்சியான செய்திகள் வெளிவந்தவண்ணம் இருக்குது. பார்ப்போம் மற்றும் ஒரு காணொளியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.